ஹலோ வணக்கம். இது உங்கள் ஆண்டனி சேனல். இங்கே பார்த்தீங்களா, கையில் என்ன தெரியுது பார்த்தீங்களா? முட்டை முட்டையாக என்னது குருவி முட்டை மாதிரியே இருக்குல்ல. இது வந்து முட்டை கிடையாது, இது ஒரு பழம். நாங்கள் வந்து இதை டப்பாச்சி பழம்னு சொல்லுவோம். அதோட செடி பாருங்கள், இது இருக்குது பார்த்தீங்களா? காய் இருக்குது பார்த்தீங்களா? டப்புன்னு வெடிக்கும். இதை நாங்கள் வந்து சின்ன பிள்ளை வந்து வெடித்து விளையாடிருக்கோம். இதுக்கு கீழே இருந்தால் நான் இது எல்லாத்தையும் நான் வந்து பொறுக்கி எடுத்தேன். பழம் நல்லா இனிப்பாக இருக்கும். இனிப்பாகவும் பழமாக சாப்பிட்டா இனிப்பாக இருக்கும். அந்த காய் இந்த மாதிரி பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து லைட்டு புளிப்பு, கசப்பு, லைட்டு இனிப்பாக இருக்கும். மூணும் கலந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பழம், இந்த மாதிரி பழுத்த பழம் மட்டும் நல்ல இனிப்பாக இருக்கும். சின்ன வயசுலலாம் எங்கள் அம்மா எங்களுக்கு நிறையா இந்த மாட்டுக்கு பிள்ளை இருக்கும் போகும்போது நிறையா பறிச்சுட்டு வந்து கொடுத்துருக்காங்க, சாப்பிட்ருக்கோம். ஆனால் இப்போலாம் அது அதிகமாக கிடைக்கிறதில்ல. கிடைக்கிறப்போ அது மாதிரி ஊர் பக்கம் வரப்போலாம் கிடைக்கிறப்ப பறித்து சாப்பிட்ருக்கோம். யாரெல்லாம் இந்த மாதிரி பழம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட பெனிஃபிட் தெரிஞ்சவங்களும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.